விஜய் வந்து இன்னும் தலைவர் ஆகல, இன்னும் நடிகராக தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க மூர்த்தி, இந்த வரல கொண்டு வாங்க. இது இப்படி அந்த பொண்ணும் இந்த ஆளும் இப்படி வச்சு காட்டினாங்க, பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்பா இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்லை, அது இப்படி ஹார்ட் அப்படி வரும். ஹார்ட், காதல், லவ். அப்ப இது அந்த பையனே வந்து அந்த பொண்ணை வந்து தூண்டி விடுறானா இல்லையா? அந்த பையனா யாரு? விஜய்ங்களா? விஜய் தான். ஒரு பிள்ளைய வந்து விஜய் வந்து இப்படி இப்படி அவரே எதாச்சியா கூட செய்வார். அதான் நான் சொல்றேன், விஜய் வந்து வெறும் இன்டென்ஷனா இந்த பிள்ளைங்களை செஞ்சார் நான் 1% சொல்ல வரல. ஆனா அப்படி பிடிக்கிற போது அந்த புள்ள இந்த கையை அப்படி எடுத்து விட்டுட்டு நின்றதை பாத்தீங்களா? அதுக்குதான் நான் சொன்னேன், பெண்கள் 1000 அப்பீல் பண்ணா கூட நீங்க 1000 ஆண்கள் தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் நினைக்க முடியும். ஆனா பெண் தப்பு செய்யணும் இல்ல நாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சா உடனடியா அடுத்த செகண்ட் அதை பண்ணாம உடனே பண்ணி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அமித்ஷா வந்தா பல கூட்டங்கள் வரும், கூட்ட நெரிசல்ல பல பேர் சாவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா கண்ணு, அதாவது ஒரு செல்வாக்கு இருக்கு. தமிழ்நாடு செல்வாக்கு மசூர் இல்ல, கூட்டத்தை கூட்டிடுவானுங்க இல்ல, சில்லறை இருக்குல்ல, இல்ல வேற என்ன சில்லறை இல்ல, இந்த மாதிரி சில அமித்ஷா வரத பார்த்து பயப்படுறீங்களா இல்லையா? தம்பி, எங்களுக்கு பயம் என்பது நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை, என்றும் இல்லை. பயம் என்ன? நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சா தானே பயம். நாங்க ஆட்சிக்கு வர்றது மக்கள் பண்ணணும். மக்கள் தான் எங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. மக்கள் வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் 26ல மக்கள் எங்களுக்கு வேலை கொடுத்தா நாங்க பார்க்க போறோம். எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தா ரெஸ்ட் எடுக்க போறோம். இதை பத்தி நாங்க என்ன தயாரா இருக்கீங்க? Best Properties and Management. Contact 7667008999. நீங்க இப்போ அப்பா ஓட்டுறாரு, அண்ணா உட்காந்துக்கிறான், பின்னாடி தங்கச்சி உட்காந்துங்க. இது நீங்க சொல்லலாம் அது நாங்க இது அப்படிலாம் எப்படிங்க? ஸ்கிரிப்ட் ஸ்கின் நோ சின், புரியுதா? அப்போ இதெல்லாம் வந்து சில விஷயங்களுக்கு தவறாக போய் நின்னுடும். அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நாம வந்து இந்த போக்கு சரியில்லைன்னு சொல்ல வரோம். ஒரு இப்ப ஐயா சொல்ற மாதிரி வாழ்க்கையில ஒரு தடவை உண்மையை சொல்லியிருக்காரு, அம்மாவையும் பொண்ணையும் இப்படி நிக்க வைக்கிறது, இப்படி வந்து ஓன்னு அதுங்க வந்து இப்படி கட்டி பிடிக்கிறது. நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பிள்ளைய வந்து விஜய் வந்து இப்படி பிடிச்சி இப்படி அவரே எதாச்சியா கூட செய்வார். அதான் நான் சொல்றேன், விஜய் வந்து வெறும் இன்டென்ஷனா இந்த பிள்ளைங்களை செஞ்சார் நான் 1% சொல்ல வரல. ஆனா அப்படி பிடிக்கிற போது அந்த புள்ள இந்த கையை அப்படி எடுத்து விட்டுட்டு நின்றதை பாத்தீங்களா? அதுக்குதான் நான் சொன்னேன், பெண்கள் 1000 அப்பீல் பண்ணா கூட ஆம்பளைங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா பெண்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க பெண்கள். ஒருத்தர் இப்படி இப்படி வரான்னா இந்த நாய் நம்ம வந்து அந்த இடத்த தான் பாக்குது இந்த நாய் அப்படின்னு அந்த மூஞ்சி திருப்பின்னு போயிடும். நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க ரோட்ல, நான் இப்படி கூட சொல்றேன், இப்ப நம்ம ரோட்ல ஒரு பெண்ணும் மானம் ஒரு ரோட்ல எதிரில் போறான்னு வச்சுக்க, ஆம்பளை அப்படியே அடிச்சு பார்த்துனே போவோம் பசங்க. ஆனா நீ பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த பெண் இங்க ஒரு ஆண் வரான் அப்படின்னு அந்த பொருளை பாத்துறோம், பார்த்துட்டு அது பாட்டு மூஞ்ச திருப்பின்னு ஒரு சமூக கட்டுப்பாடு இருக்குல்ல, ஒரு சோசியல் டெக்காரம் இருக்குல்ல, அதுக்காக அந்த புள்ள மூஞ்ச முடின்னு போயிடும். நீங்க 1000 ஆண்கள் தப்பு செய்யணும்னு நினைச்சாலும் நினைக்க முடியாது. ஆனா ஒரு பெண் தப்பு செய்யணும் இல்ல நாம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சா உடனடியா அடுத்த செகண்ட் அது நடந்துடும். அப்போ இப்ப இப்படி சொல்லலாம், உடனே சில பெண்ணியவாதிகள்லாம் சொல்லுவாங்க, ஏயா நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன், அதுல ஒரு பெண் வந்து அவங்க வீட்டுல இருப்பாங்க, டக்குன்னு அவங்க வீட்டுல இருக்கலாம் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த பெண் என்ன பண்ணுவா, தாப்பாலை அப்படி போடுவான், தாப்பாலை மேல போட்டிருக்கும் போது அது சரியா லாக் ஆகாம தாப்பாலை விழுந்திருக்காரு. உடனே இந்த பக்கம் வந்து ஒரு தம் வச்சு அடிப்பான். உடனே அவன் ஏதோ வீட்டுக்கு புருஷன் யாரோ போனவன் உள்ள வந்து என்ன சிகரெட் சுடுறதுன்னு போய் பார்த்தா அந்த பொண்ணு நல்லா தம் அடிச்சுன்னு இருப்பான். உடனே ஐயோ கலாச்சாரமே போயிடுச்சு அப்படி இப்படி நான் சொல்லி அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி அது போன் பண்ணி ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. அதை எப்படி கீழே போட்டு முடிக்கிறாங்கன்னா, ஏண்டா நீங்க பிடிச்சா உடம்புக்கு கீடு, நாங்க சிகரெட் பிடிச்சா சமுதாயத்துக்கே கீடா அப்படின்னு போட்டு அதை நியாயப்படுத்துவோம். நீங்க சயின்ஸா இது சரி. ஒரு ஆண் தப்பு போறான்னு வச்சுங்களேன், இப்போ இப்படி சொல்றாங்க, காமாட்சி ஐயா மாதிரி இல்ல, சில விமனேசர்லாம் இருக்கிறாங்க. இப்போ வந்து
அவனா சும்மா புடவை காஞ்சோட வரிசையினே போவான். அவனுக்கு மச்சம், அவன் பிறந்தது அப்படி. எல்லாருக்கும் மச்சம் அங்கங்க இருக்கும், அவன் மச்சத்தில் தான் அவனே இருக்கிறான். அவன் அவன் மன்மதன்பா, அவன் புண்ணிய மன்னன்பா, அவன் ஜாலி மேன்பா, பார்த்தானா தூக்கிடுவான்பா அப்படின்னு ஆண்கள் இந்த முறை தவறி நடக்கிறதை பெருமையா பேசுவாங்க. இதே பெண்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கிறவங்க சும்மா ஒரு 2 பேருக்கிட்ட கொஞ்சம் ஜோவியலா சாதாரண பேச வச்சுக்காரு, அது ஒரு மாதிரி டைப். அது சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற இந்த சமூக சூழல்ல நீங்க ஆண் சமம் பெண் சமம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் இந்த சமூகத்தின் கலாச்சாரத்தை காப்பாற்றுவதில் பெரும் பங்கு ஒரு பெண்ணுக்கு தான் பெரும் பங்கு இருக்கு. ஒரு ஆண் தப்பு செஞ்சா அந்த ஆணோட போயிடும், ஒரு பெண் தப்பு செஞ்சா அந்த குடும்பத்தை அது பாதிச்சிடும். அப்படிங்கிற நிலையில இந்த மாதிரியான ஒழுக்கக்கேடுகள்லாம் இதால் நடக்கக்கூடும்னு வேல்முருகன் நினைச்சு 1-2 வார்த்தை கூடுதலா புரியுது பேசியிருக்கலாம். புரியுது. அதுக்காக அவன் அப்படியா இப்படியா பேசுறது எப்படி சரியா புரியுது. ஐயா அவருமே உங்க பக்கமே வந்துட்டாரு. விஜய் இன்னும் தலைவர் ஆகல, இன்னும் நடிகரா தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க மூர்த்தி, இந்த வரல கொண்டு வாங்க. இது இப்படி அந்த பொண்ணும் இந்த ஆளும் இப்படி வச்சு காட்டினாங்க, பாத்தீங்களா? பார்த்தேன். அப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இல்ல அது இப்படி ஹார்ட் அப்படி வரும், ஹார்ட் காதல் லவ். அப்ப இது அந்த பையனே அந்த பொண்ணை தூண்டி விடுறானா இல்லையா? அந்த பையனா யாரு? விஜய்ங்களா? விஜய் தான். அவர் விரல்ல வைக்கிறாரு, அந்த பொண்ணு விரல கொண்டு வைக்கிறா, 2 பேரும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒழுக்கக்கேடு இல்லையா? ஒழுக்கக்கேடு இல்ல, இது அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற ஒரு அச்சம். இல்லை, ஒரு அரசியல்வாதி மக்களை திருத்தக்கூடியவனா இருக்கணுமே தவிர மக்களை சீரழிக்கக்கூடிய அரசியல்வாதியா இருப்பாங்க. அரசியல் என்பது எதுக்கு? மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு, மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான். அந்த மக்களை சீரழிக்கிறதுக்கு அல்ல அரசியல்வாதி. அவர் நல்லா வரட்டும், மக்களை சீர்திருத்தி நல்லா பார்க்கட்டும். இந்த குழந்தைகளுக்கு என்ன தர்றாரா, கியூல நிப்பாட்டு, எல்லாத்தையும் வரிசையா வாங்கிட்டு போக சொல்லு, கொடு, யார் வேண்டான்னா. அதை விட்டு எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்து என்ன அனுப்புனேன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி இது பண்றது, இதெல்லாம் என்ன? இப்போ ஆணும் பெண்ணும் சமம் சொல்றோம். சரி, சமம்ங்கிறது எதுல? உனக்கு என்ன உரிமை இந்த சமூகத்தில் தரப்படுகிறதோ அதே உரிமை பெண்ணுக்கும் தரப்படணும். அந்த உரிமையை கேட்பதற்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. இதுதான் ஆணும் பெண்ணும் சமம். சரி, இப்போ பர்சனலாக பேசும். இப்போ பர்சனலாக எப்படி பேசுறது? சரி, ஒரு பர்சனலாக பேசும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் அண்ணன், நீங்கள் அப்படி வண்டியில் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, உங்கள் அண்ணன் ஒரு பெண்ணோட ஒரு பாருக்குள்ளே கையை போட்டுன்னு உள்ளே போகிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த நாய் பற்றியா, திருட்டு நாய், இப்போ வேலைக்கு போகிறன்ட்டு எங்கே போகுது பற்றியா, சரியான பொண்ணா நம்பர் பொம்பளை பொறுக்கி இந்த நாய் அப்படின்ட்டு போயிடுவீங்க. இதே நம்ம வீட்டில் இருக்கிற பெண் அப்படி போனால் நம்ம கடந்து போயிட முடியுமா? அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல? ஒரு அண்ணனுக்கு இருக்கிற உரிமை இல்லை ஒரு ஆணுக்கு இருக்கிற உரிமை ஏன் ஒரு பெண்ணுக்கு நாம கொடுக்க மறுக்கிறோம்? 2 பேரும் ஈக்குவல் தானே. அப்படிங்கிற போது இங்கே ஒரு சோசியல் டெக்காரம், ஒரு சமூக ஒழுக்கம்ங்கிறது பெண்ணை முதன்மையாக நிறுத்தி தான் இது இங்கே வழிநடத்தப்படுகிறது. அதால் இது ஆணாதிக்க சிந்தனை கூட நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் ஆணாதிக்க சிந்தனை இது அப்படின்னு மேடையில் பேசுவதற்கு நல்லா இருக்கும். அவன் வீடுன்னு வருகிற போது அவனுக்கு அவள் மனைவி, மகள், அவள் பெண் அந்த ஆணுக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கணும்னு ஒரு ஒழுக்கமாக இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறது இயல்பு இல்லை. அந்த இயல்புலேருந்து வேல்முருகன் பேசுனதா தான் நான் நினைக்கிறேன். புரியுது. மதுரைக்கு மாநாடு நடத்துறதுக்காக அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வரதை பார்த்து நடுங்குது திமுக அப்படின்னு சொல்றாங்க. அதனால திமுகவினுடைய காவல்துறை அதற்கு பல விதங்களில் அனுமதி தரமாட்டேருந்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அமர்வு சொல்லியிருக்கு, மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், காவல்துறை அரசு சார்புடன் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது கண்ணு, எதுக்கு என்ன கொடுக்கணும் வைக்கணுங்கிறது அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும், காவல்துறை தான் முடிவு பண்ணணும். சரி, அதை காமாட்சி நாயுடு முடிவு பண்ணி பதில் சொல்ல. காவல்துறை சட்டம் சட்டப்படி சட்டப்படி முடிவு பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இவருடைய கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல,
இவர் இப்ப சட்டப்படி நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கி இவர் நடத்த போறாரு. சரி காரணம் எதுக்காக கொடுக்கல அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இவருக்கு வந்து கொலை மிரட்டல்லாம் வருது, சரி. பொது வழிகள்ல பேசுறாரு. ம். நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ப்ரிவென்டிவ் இதா தான் பண்றாங்க. ஓகே அதே அதுக்கு மாதிரி வந்து அவர் வந்து ஒரு உள்துறை அமைச்சர் வரும்போது அவருக்கு அவர் அவர் வந்தாருன்னா திமுகவுக்கு பாதிப்பு, அதனால கொடுக்க மாட்டோம். திமுகவுக்கு என்னடா இல்ல, பாதிப்பு? அதுதான் உயர்நீதிமன்றம் சொல்ற அரசு சார்புடன் செயல்படக்கூடாதுன்னு சொல்லுது. இப்ப எல்லாமே அமித்ஷா நீதிபதி எல்லாம் வந்து அரசியல்வாதி ஆகிட்டாங்க. நீதிபதி எல்லாம் அரசியல்வாதி ஆகிட்டாங்க. இவர் அரசியல் இப்ப நாங்க என்ன அரசியல் பண்றோம்னு இவர் எப்படி சொல்லலாம்? ஒரு அரசாங்கத்தை பார்த்து இவர் எப்படி சொல்லலாம்? இவர் சொன்னா அது வந்து இதாயிடுமா? இதே நாங்க அப்பீல் மேல் கோர்ட் இருக்கு, அப்பீல் போலாம், அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. நாங்க போகல, அவர் வந்து நடத்தட்டும். அதனால பாதிப்பு வந்தா நமக்கு தான். இப்ப ஒண்ணும் இல்ல, கர்நாடகாவில் நடந்தது பாத்தீங்கல்ல. சரி அவங்க ஏற்கனவே அந்த டிஜிபி சொல்லியிருக்காரு, இன்னைக்கு உடனே நடத்துனீங்கன்னா மக்கள் வந்து கூட்டம் ஜாஸ்தி வரும், இன்னொரு நாள் வாரம் போட்டு பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதை பண்ணாம உடனே பண்ணி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அமித்ஷா வந்தா பல கூட்டங்கள் வரும், கூட்ட நெரிசல்ல பல பேர் சாவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா கண்ணு, அதாவது செல்வாக்கு இருக்கு தமிழ்நாடு. செல்வாக்கு மசர் இல்ல, கூட்டத்தை கூட்டிடுவானுங்க இல்ல, சில்லறை இருக்குல்ல, இல்ல வேற எதுனா சில்லறை இருக்குல்ல, இந்த மாதிரி சில அந்த மாதிரி நடக்கும்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல இந்த மாதிரி காவடி இருக்காங்கல்ல, அதனால இந்த காவடி தூக்குவாங்கல்ல, நிறைய காவடி தூக்குவாங்க. அதனால ஏற்கனவே நீங்க தூக்கி வச்ச காவடி தானே அது. இல்ல, சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்றாரு, இது வந்து முருகன் மாநாடு இல்ல, இது ஒரு அரசியல் மாநாடுன்னு சொல்றாரு. அதே முருகனுக்கு நீங்க தானே மாநாடு நடத்துனீங்க, அப்ப அது அரசியல் மாநாடா? கண்ணே, அரசியல் மாநாடு அல்ல, முருகனுக்கு ஆன்மீக மாநாடு அது. சரி, நீங்க நடத்தின ஆன்மீக மாநாடு, அவங்க நடத்தின அரசியல் மாநாடா? நாங்க நடத்துறது ஆன்மீக மாநாடு தான்ப்பா, சரி நடத்துறது அரசியல் மாநாடுப்பா. அமித்ஷா அந்த முருகன் வேற, இந்த முருகன் வேற. எதுக்கா வர்றாரு ஐயா? அங்க ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல இஷ்யூ இருக்குதா இல்லையா? நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள்லாம் இருக்கு, நான் தர்றேன் பாருங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவர் அங்க வந்து எதையாவது ஏற்கனவே பேசி விட்டு போனதுனாலதான் அங்க கொந்தளிப்பா இருந்துச்சு. மறுபடியும் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக வேண்டாம்னு நாங்க பிரிவென்டிவா நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதை வந்து அவங்க ஒன்றிய அரசு, அவங்க இன்ஃபுளுன்ஸ், உள்துறை அமைச்சர்னால அதை நீதிபதியும் அவர் அந்த மாதிரி அரசியலா பேசுறாரு. நாளைக்கு வந்ததுக்கு பின்னாடி வந்துருச்சேன்னாக்கா நாளைக்கு எங்க அரசை தான் குறை சொல்லும் இந்த நீதிமன்றம். இதனால நீதிமன்றங்கள் வர்றவங்க வந்து இப்படி பேசணும் அப்படி பேசணும் நம்ம சொல்ல இயலாது. ஆனா இவங்க வந்து அந்த கோவிலை பற்றியோ அல்லது சிக்கந்தர் மலையை பற்றியோ பேசக்கூடாது. அதை பேசாம இவங்க பண்றாங்க, பிரச்சனை வர்றது ஒரு உள்துறை அமைச்சர், அவர் தான் கட்சி பொறுப்பாளர். எதுங்க ஏன் உள்துறை அமைச்சர்னா பேசலாமா? உங்களை மாதிரி நினைக்கிறீங்களா எல்லாரையும்? அடாடாடாடா, அவரு வெள்ளை கட்டி தான், தங்க கட்டி, சும்மா இதுக்கே உங்களை வீட்டுக்கு அனுப்பணும். அடாடாடாடா, வீட்டுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? புழலுக்கு ஒண்ணு அனுப்புங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சு அப்புறம் சும்மா. அமித்ஷா வரதை பார்த்து பயப்படுறீங்களா இல்லையா? தம்பி, எங்களுக்கு பயம் என்பது நேற்றும் இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இல்லை, என்றும் இல்லை. பயம் என்ன? நாங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சா தானே பயம். நாங்க ஆட்சிக்கு வர்றது மக்கள் பண்ணணும், மக்கள் தான் எங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, மக்கள் வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் 26ல மக்கள் எங்களுக்கு வேலை கொடுத்தா நாங்க பார்க்க போறோம், எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தா ரெஸ்ட் எடுக்க போறோம். இத பத்தி நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கீங்க, நாங்க எல்லாத்துக்கும் தயார் தான். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் வந்து ஒன்னும் சப்பக்கட்டு கட்டாதீங்க. நாங்க என்றைக்கும் நேர்மையும் நீதியும் வலுவாமல் தான் ஆட்சி செய்யறோம். நேர்மை, உண்மை. ஆமா. ஆனா உங்களோட நிறைவு கருத்தை மட்டும் சொல்லிடுங்க. அவங்க திமுக திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டது பாஜக. அதால ஒரு பெருந்தகை வராரு, அவருக்குரிய பாதுகாப்பை நீங்க உறுதி பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து கூட்டம் சேர்ந்துடும், பெங்களூர்ல செத்தான், ஆமா இப்ப பஸ்ல போற ஆக்சிடென்ட் ஆகி சாவறான், அதுக்கு பஸ்ல போகாம இருக்கணுமா? அதுக்குரிய வேலைகளை நீங்க சரியா செய்யணும். பிஜேபி இங்கே திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்கிறதுனாலதான் இதை நாங்க முன்னிறுத்துறோம். சரி, திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஒருத்தர் பேசுறதுக்கு முன்னாடியே அவர் இதைத்தான் பேசுவார், நீ எப்படி சொல்ற? சொல்லுவோம்ல, ஏன்னா பாக்கணும்ல, ஏற்கனவே பேசிருக்காருல நிறைய வருஷங்கள்ல. ஆமா சார், சார் முந்தானத்தை அவர் பேசிருக்கலாம் சார். இப்போ அமித்ஷா தெரிஞ்சிருவாருன்னு நீங்க சொல்றீங்க, வாய்ப்பு தானே, இப்படி அப்படின்னு தானே. ராமர் கோயில எப்படி கட்டினாங்க? பாபர் மசூதி இடிச்சு தானே கட்டினீங்க. என்ன ஒரு புனிதர்கள் மாதிரி பேசுறீங்க? பாபர் மசூதியை பதபதிக்க இடிச்சு நவுத்துறீங்க இங்க. ஆமா, பதபதிக்க நீங்க பிளாட்பாரத்துல கோயில கட்டுங்க. பிளாட்பாரத்துல கோயில கட்டினா இடிக்காம அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எதுக்கு பிளாட்பாரத்துல கோயில கட்டுறீங்க?
தூண்ல ஒரு 10 ரூம்ல இருப்பாரு. அது அதுக்காக உங்க வீட்டுல இருக்காரு கடவுள் சொல்லுவீங்களா? இருக்காருதான். அப்ப உங்க வீட்டுல வச்சு கடவுள் தான். அப்புறம் என்னது கோயிலுக்கு போறீங்க? வீட்டுல கும்பிடுங்க. கோயிலுக்கு ஏதாவது எகனைக்கு முகனையா பேசுறது. அதால அமித்ஷா அவர்கள் இதை பேசி விடுவார் அதை பேசி விடுவார்னு ஐயா சொல்றாருல, பேசின பிறகு என்ன கொடுக்க போறீங்களா? பேசின பிறகு ஒரு எஃப்ஐஆர் போட புரியுது. அவர் மேல நாங்க எஃப்ஐஆர் போடல. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இப்ப இந்து முஸ்லிம் இஷ்யூ அங்க போயிட்டு உங்க கட்சியில தான் 90% இந்துக்கள் தானங்க, அப்புறம் ஏங்க பிரச்சனை வருது? பாருங்க, ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல உங்க கட்சியில அங்க பிரச்சனை நடந்துச்சா நடக்கலையா? உங்க கட்சியில 81 பேர் இந்துக்கள் தானே? ஆமா, வர ஒரு இந்துக்கள் பிரதிநிதி தானே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ்நாட்டு மக்கள்ல அடக்கம் வேணும் இல்ல வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திமுக சொல்றது எங்கள்ல 81 பேர் இந்துங்க, அப்புறம் ஏங்க பிரச்சனை வருது? நாங்க என்ன பிரச்சனை பண்றோம்? பிரச்சனை பண்ண மாட்டோம். நாங்க இங்க பாருங்க, நாங்க அதாவது எப்படின்னா சிறையில் உள்ள இஸ்லாமியர்களை விடுதலை பண்ணுன்னு ஒருத்தர், எப்ப நான் கேன்சர் ஆயிடுமா, நான் சாவர காலத்துலயாவது என் வீட்டோட போய் சாவறேன், எனக்கு முன்னுடலிட்டு பண்ணுங்க இல்லை பரவல் கொடுங்கன்னு கேட்கிற போது இவர் வெளியே போனார். எதிர் சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் இவரை கொல்லுவதற்காக வாய்ப்பு இருக்கு, அதனால இவரை நாங்கள் சிறையில் வச்சிருக்கோம். நல்லா இருக்குதுல்ல இந்த லாஜிக்கு? அந்த மாதிரி கவர்மெண்ட் நன்றின்னு நீங்க பேசுறீங்க. ஆமாங்க, உண்மையை சொன்னா உங்களுக்கு இடிக்குது. புரியுது. நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி. மற்றும் ஒரு கான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.